வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் சுந்தரராஜன். ரொம்ப பெரிய அறிமுகம் தேவையில்லை, இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு சிறந்த காமெடியன் அப்படின்னு சொல்லி சினிமாவில் என்னென்ன வேடங்கள்லாம் இருக்கோ எல்லா வேடமும் நடித்து இன்றைக்கி ஒரு லெஜெண்ட்ரியாக நிற்கிறாரு. அப்பேற்பட்ட ஆர் சுந்தரராஜன் அவரை பற்றி இப்படி இல்லாமல் பார்க்க போகிறோம். இவர் 1950 ஜனவரி 9 பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 75 வயசு முடிஞ்சுங்க. இவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி 1974 ராஜேஸ்வரி அப்படின்றவங்கள காதல் பண்ணி கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் 1982 துர்கா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணாங்க. இப்போது இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப அருமையாக சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போது நம்ம ஆர் சுந்தரராஜனோட சினிமா பயணத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவரோட முதல் பயணமே பயணங்கள் முடிவதில்லை அப்படின்ற படத்தில் ஸ்டார்ட் பண்ணார். 1982 மோகன் சார் நடித்த படம் அது. இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சரியான ஹிட் அப்படின்னு சொல்லலாம். முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தவர் வரிசையாக படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 25 படங்கள் பண்ணியிருக்காருங்க. 1984 நம்ம விஜயகாந்த் சாரை வச்சு வைதேகி காத்திருந்தாள். 1986 அதே விஜயகாந்த் சாரை வச்சு அம்மன் கோயில் கிழக்காலே அப்படின்னு 2 படமும் ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1989 ராஜாதி ராஜா நம்ம ரஜினி சார் நடித்த படம், அதுவும் பெரிய ஹிட்டு தான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத படங்கள் நிறையா படங்கள் எடுத்திருக்காரு. 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன், 1999 மின்சார கண்ணா. இந்த 2 படமும் நம்ம விஜய் சார் நடிச்சிருப்பார். அந்த படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நட்புக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச படம், நம்ம சரத்குமார் நடித்த படம், 1998 அந்த படத்தையும் இவர் தான் எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் நடித்த உன்னை நினைத்து அந்த படம் 2002 வந்துச்சு. அந்த படமும் மாதவ சார் நடித்த எதிரி 2004 அந்த படமும், நம்ம அஜித் சார் நடித்த திருப்பதி 2006 இந்த படங்கள் எல்லாமே இவர் டைரக்ட் பண்ணதான். இது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக 2025 குடும்பஸ்தன் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படமும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை அந்த சீரியலில் முத்தோட அப்பாவாகவும் மீனாவோட மாமனாராகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிறந்த மாமனார் அவார்டு கூட இப்போ தான் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர் அவர் பார்த்திங்கன்னா அவரோட சினிமா பயணம் சரி, குடும்ப வாழ்க்கை சரி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னமும் சிறப்பாக போகணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கலாம். இவர் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.